கேரளா பகுதியில பாத்தீங்கன்னா சுனாமி போன்ற தன்மைகள் மற்றும் நிலச்சரிவு நாட்கள் வருகிறது. கர்த்தர் உரைக்கிற ஒரு காரியம், கேரளா பகுதியில கேரளா கொச்சின் இப்படிப்பட்ட அந்த எல்லை முழுவதும் சுற்றிலும் இருக்கிற பகுதியை குறித்து தேவனுடைய கர்த்தர் பேசுகிறார். 27,000 பேர்கள் ஒரே நாளில சூரியன் உதயமாகும் வேளையில் அந்த சம்பவம் நடைபெறும் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். 27,000 பேர் ஒரே நாளில மரணத்துக்குள்ளாக தள்ளப்பட போகிறாங்க என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அதற்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். வயநாடு பகுதியில விபரீதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கேரளா பகுதியில பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் போடப்படும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டாகும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹிண்டி பகுதியில வாலிபன் மத்தியில விபரீதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தற்காலிகமாக ஒரு சில இடங்களில் ரயில் சேவை ரத்து செய்யப்படும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வால்பாறை பகுதியில நிலச்சரிவு, எரிவாயு கசிவு நிமித்தம் சேதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பகுதிகளில் பாத்தீங்கன்னா பிரட்சிகள் மத்தியில பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பூனே பகுதியில் வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் தூத்துக்குடி பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் பகுதியில விபரீதம் என்ற இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, நிலநடுக்கம் உண்டாகும் என்று தினக்கத்தை முன்னறிவிப்பு. பிரான்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு வெள்ளக்காடுகளாக மாறும் நாட்கள் வருகிறது என்று இந்த இணை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
ஜார்க்கண்ட் பகுதியில வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைய கருத்து முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தேவனகேகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில புதிய தொற்றுகள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனகேகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எத்தியோப்பியா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நைஜீரியா பகுதியில் விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சேலம் பகுதியில விபரீதம் என்று தேவனகேகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கென்யா பகுதியில விபரீதம் என்று தேவனகேகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இடங்களில் பாத்தீங்கன்னா கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா பகுதியில் 2க்கும் மேற்பட்ட நாட்கள் வருகிறது இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மதுரை மற்றும் சேலம் பகுதியில் பாத்தீங்கன்னா நெருப்புகள் உண்டாகும் சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஐஸ்லாந்து பாறைகள் உருகி வரும் நாட்கள் வருகிறது, நிமித்த பாதிப்புகள் உண்டாகும் என்று இந்த இணையகத்தில் விண்ணப்பித்திருக்கிறாங்க. கனடா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் தீ விபத்து வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள கலை கல்லூரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில சேதங்கள் எவ்விதத்துல இருக்குன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திரிபுரா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
பங்களாதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா ரயில் நிலையம் அருகில் நெருப்புகள் பற்றி கொள்ளும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா நெருப்புகள் மற்றும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா பகுதியில வெள்ளங்கள் சுழல் காற்று பெருக்கெடுத்து ஓடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்கொரியா பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் புரண்டோடு நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருவாரூர் பகுதியில விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறது சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷியா பகுதியில் நிலச்சரிவு இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்தார். சபைகளில் மிகப்பெரிய கலவரங்கள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா மழை நிமித்த பாதிப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. மெக்சிகோ இப்பட்ட எல்லைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சூறைக்காற்று உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் பகுதியில மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஈரோடு பகுதியில பாத்தீங்கன்னா விரிசல் மற்றும் விபரீதம் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
கதேஸ் பகுதியில எவ்விதத்திலும் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஃபீவர் மீண்டும் ஆங்காங்கே பரவும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நைஜீரியா பகுதியில் விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில பாத்தீங்கன்னா எரிமலை வெடிக்கும் நாட்களும் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலியில பாத்தீங்கன்னா விபரீதம் மற்றும் பிரளயங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.